புதுசாக அறிமுகமான என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னை தேடி வந்தான். என்ன மச்சான் திடீர்னு தேடி வந்திருக்கேன்னு கேட்டேன். மச்சான் நான்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ இல்லைங்காத சொல்லு அப்படின்னா. சரி சொல்கிறேன் அப்படின்னேன். உன் இதயத்தில் நான் இருக்கேனா, இடம் இருக்கான்னு கேட்டான். இல்லைடா, சான்ஸ் இல்லைடான்ட்டேன். ஏன்னு கேட்டான். ஆல்ரெடி இதையும் டிராஃபிக்காக இருக்கிறது 4:30. அந்த 4:30 முக்கியமான ஆளுகளுக்கு விட்டுட்டேன், பேர் சொல்ல முடியாது. மீதி எங்கேருந்து உன்னை நான் வச்சுக்கிறது, டிராஃபிக்காக இருக்குது, சான்ஸ் இல்லைடா அப்படின்ட்டேன். அவன் இருந்துகிட்ட இந்த ஓரம்பாரம் அந்த வெளியில் அந்த இதயத்தினுடைய சோறை பிடிச்சிட்டே தூங்கிக்கிறேன் இடம் கூட அப்படின்னா. நோ சான்ஸ் ராஜா, சான்ஸே இல்லை. அதுலேயும் என் ஃப்ரெண்டு கலைச்செல்வன் தூங்குறான், விஜயகுமார் தூங்குறான், ஜெயஜானதா தூங்குறான், மாரிமுத்து தூங்குறான். இத்தனை பேரும் தொங்கும் பொழுது என்னால் வலி தாங்க முடியல. அவனை தொங்குறவனுக்கு கம்மனும் தொலைக்க மாட்டானுவோ, செருப்பு போட்டு தொங்குறானுவோ. அது போய் இப்படி ஆடும்போது அசையும் போது இதயத்தில் குத்துது. என்னால் வலி தாங்க முடியல. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, அவனுக்கு என்ன மெரிச்சு தொலைச்சாலும்னு தெரியல, நாத்தமான நாத்தம் போட்டு வாங்குது. அந்த நாத்தத்தையே என்னால் ஏற்றுக்க முடியல. இதில் உன்னை கொண்டு போய் வச்சு நான் என்னப்பா பண்ணுறது, என்னை மன்னிச்சிருப்பான்னா. என்னன்னா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு அப்படியே சோகமாக 2 அடி நவந்தான். எனக்கு மனசு கேட்கல. டக்குன்னு சொல்கிற பிடிச்சிங்க வாப்பான்னு. சரி ஓகே, நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற, என்ன உனக்கு இதயம் தானே வேணும், இதயத்தில் இடம் தானே வேணும். சரி, இதயத்தில் இடம் இல்லை, இன்னொரு ஆப்ஷன் தரேன். 2 நுரையீரல் இருக்குது, அதில் நீ இடம் எடுத்துக்க, எவ்வளோ இடம் எடுத்துக்க வேணாலும் எடுத்துக்கணும். அவன் வாய்ப்பு இல்லை ராஜான்னா. என்னடா அண்ணன், நுரையீரலில் சளி பிடிக்கும், இருமல் வரும், தும்மல் வரும், இதெல்லாம் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆல்ரெடி அந்த நாத்தத்தை தாங்க முடியாதுங்க, இந்த நாத்தம் என்னால் தாங்க முடியாது, எனக்கு வேணாம் அப்படின்னு கிளம்பிட்டான். நான் என்ன பண்ணுறது? நான் இல்லைன்னு சொன்னாலும் கெட்ட பேர், இருக்குன்னு சொன்னாலும் கெட்ட பேர். இது வேணாங்களா அது வேணாங்களா, நான் என்ன பண்ண முடியும்? முடிஞ்சிச்சு.